அப்புறம் சுக்கிரன், வியாழன், செவ்வாய், புதன், இப்படி கோள்களை ஆராய்ந்து தான் இந்த ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு கலையை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது இதில் எது முதன்மையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கிறவங்க கூப்பிட போகிறதில்ல. ஸோ நல்லா இருக்கிறவங்க கூப்பிட வேண்டாம். எங்கே பாதிப்புகள் இருக்குதோ அப்போ தான் ஒரு வாஸ்து முறையை கூப்பிட்டு பார்க்கணும். இப்போது நீங்கள் பூர்வீகம் சரியில்லைன்னா நீங்கள் தவறான வீட்டில் தான் இருப்பீங்க. நீங்கள் எத்தனை வீடு மாறினாலும் தவறாத அமையும். பூர்வீகத்தை சரி பண்ணிட்டீங்கன்னா வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார். சார், பொதுவாகவே நிறைய விஷயங்கள் மக்களுக்குள்ள ஒரு குழப்பமான ஒரு மனநிலை இருக்குது. என்னோட வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு தீர்வு கிடைச்சிடாதா அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் தீர்வுக்காக எல்லாருமே போராடிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்போ இப்போ பொதுவாக ஜாதகத்தில் சில பிரச்சனைகள் நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல இவங்களுக்கு திருமண தடை ஏன் தள்ளி போயிட்டே இருக்கு. சில பேருக்கு கரெக்டாக திருமண காலத்துல திருமணம் நடக்காம ரொம்ப லேட் மேரேஜா நடக்குது. சில பேருக்கு குழந்தைகள் பிரச்சனைகள் இருக்கு, குழந்தை நிக்கிறதுல தடை இருக்கு. அப்போ இந்த மாதிரி சில நிறைய விஷயங்கள் ஒரு குழப்பமான நிலைகள்ல ஒரு தீர்வு கிடைச்சிரும்ன்றதுக்காக நம்ம நிறைய ஜாதகம் பார்க்குறாங்க. இப்போ ஜாதகம் நம்ம பார்க்கும்போது என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த பாவங்கள் பாதிக்கப்பட்டிருக்கா, இந்த கிரகங்களினுடைய பாதிப்புகள் இருக்கா, ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்றத நம்ம ஜாதக ரீதியாக அணுகி நான் சொல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இது மட்டும் இல்லாம இப்போ நம்ம ஒருத்தவங்களோட வீட்டில் குறைபாடுகள் இருந்தாலும் அது ஜாதகத்திலேயோ அல்லது தெரியுமா, இல்லை உங்களுக்கு இந்த பிரச்சனை வீட்டில் பிரச்சனை இருக்கிறதுனால தான் இவங்களுக்கு இது ப்ராப்ளமாக இருக்குது, இது சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம வாஸ்துவில் தெரிஞ்சுக்க முடியுமா சார்? நிச்சயமாக மேடம், அருமையான கேள்வி இது. இப்போது பொதுவாகவே இந்த வாஸ்துவுக்கும் ஜோதிடத்துக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பங்கள் ஓடிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு முறையும் நம்ம இதை தொடர்ந்து பதிவிட்டு தான் இருக்கிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எது முன்னாடி, இப்போ வாஸ்துவா ஜோதிடமா அப்படின்னு சொல்லி குழப்பம் இருக்கும். எப்போவுமே இந்த பிரபஞ்சம் தோன்றுனதுக்கு அப்புறம்தான் வாஸ்து தான் முதன்மையாக நம்ம எடுத்துட்டோம். வாஸ்துங்கிறது பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டது. அதுக்கப்புறம் இந்த பூமியில் மனிதன் தோன்றுனதுக்கப்புறம் இருக்க இருப்பிடம், உண்ண உணவு, அப்படி நம்ம அதை தேடினதுக்கப்புறம் அவன் மலைகளிலையும் குகைகளிலையும் அவனோட வாழ்க்கையை மரப்பொந்துகளிலும் தான் ஃபஸ்ட்டு அவனோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா, இப்போது இருண்ட காலம் அப்படின்னு சொல்லி வருது, இருட்டாக இருக்குது, அப்போ அமாவாசை, வெளிச்சம் முழு நிலவோடு வர்றப்போ பௌர்ணமி அப்படிங்கிறத அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கிறான். அப்புறம் தான் கோள்களை இவங்க ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோள்களை ஆராய்ந்து அதில் பொதுவாகவே உங்களுக்கு சூரியன், சந்திரன், அப்புறம் சுக்கிரன், வியாழன், செவ்வாய், புதன், இப்படி கோள்களை ஆராய்ந்து தான் இந்த ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு கலையை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது இதில் எது முதன்மையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100% வாஸ்து தான் அப்படிங்கிறத மீண்டும் நம்ம பதிவிடுறோம். அப்புறம் இந்த கோள்களை எல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது கணிக்கிறாங்க. இதில் இந்த கோள்களில் ராகு கோள், கேது கோள் இது இருக்கா? ராகு கேது கிடையாது. பொதுவாக அது நிழல் கிரகங்கள்னு பேர், சாயா கிரகங்கள்னு பேர். நிழல் கிரகம்னு சொல்கிறோம். 1902ஆம் ஆண்டுக்கு முன்னாடி இருந்த வானவியல் சாஸ்திர புத்தகங்கள் எதுலேயுமே இன்னைக்கு வரைக்கும் இந்த ராகு கேது அப்படிங்கிறத கோள்களில் கொடுக்கல. இது முழுக்க இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது வட இந்தியர்கள் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அதிகமாக பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் அப்படியே பரவி இந்தியா உலகம் ஃபுல்லாமே இந்த ஜோதிடம் துறை அப்படின்னு வந்துச்சு. இது ஏன்னா ஒரு சிலருக்கு நிறைய அதில் ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கிறனால தான் இந்த புத்தகம் நிறைய ஆய்வு செஞ்சோம். அதில் ஜோதிடத்துக்காக ராகு கேது மறைவுக்கான கிரகங்கள், ஒரு சில தவறுகள் நடக்கிறப்போ கிரகங்களை வச்சு எடுக்க முடியல. அப்போ தான் மறைவு கிரகம் அப்படின்னு சொல்லி ராகு கேதுன்னு சொல்லி எடுத்து கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் 1902ஆம் ஆண்டுக்கு அப்புறம் முழுக்க இது ஜோதிடம் எல்லாத்தையுமே கணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கி அதை வச்சு தான் பார்க்குறாங்க. அந்த வகையில் பார்க்குறப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் எடுக்கக்கூடியது நம்ம இருப்பிடத்துலேருந்து தானே ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்தால் தானே நம்ம ஜாதகம் அப்படிங்கிறத எழுதுகிறோம். கண்டிப்பாக. அப்போ இருப்பிடமே சரியில்லை அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு ஜாதகமே இருக்காதுல்ல. கண்டிப்பாக. இப்போ இன்னொரு விஷயம் சார், இதில் நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு டவுட் வருது. இப்போ பஞ்சபூதங்கள் அடிப்படையில் தான் நம்மளுடைய எல்லா விஷயங்களும் இயங்குது. இப்போ பஞ்சபூதத்தை வச்சு தான் நம்ம எல்லா விஷயமே நம்ம பேசுகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிரகங்களை அடிப்படையை எடுக்கும்போது கூட இது நெருப்பு தத்துவம் மிக்க ராசி, இது நீர் தத்துவம், இது காற்று தத்துவம் அப்படிங்கிற மாதிரி பஞ்சபூதங்களை நம்ம பிரிக்கிறோம். ஸோ இந்த நில தத்துவம், நீர் தத்துவம், காற்று தத்துவம் மாதிரி இத்தனை தத்துவங்களையும் அதுக்குள்ளே அடக்கி தானே இது பண்ணியிருக்கோம். அப்போ இது கூட ரிலேட்டட் தானே? இல்லை, ரிலேட்டட் தான் மேடம். வாஸ்துவே இதையும் ரெண்டையுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா 100% எடுக்க முடியறதில்லை.
கண்டிப்பாக இது ஏற்கனவே நானும் எனது நண்பர் ரவிராமனாவும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். நாங்கள் எப்பெல்லாம் பேசுகிறப்பெல்லாம் இதில் டிஸ்கஸ் பண்ணி இதிலிருந்து ஜோதிடத்துலேருந்து நம்ம வாஸ்துல என்னென்னு எடுக்க முடியும், இல்லை வாஸ்துவோட அந்த ஜோதிடத்தை கனெக்ட் பண்ணி இதில் பலன் எதுவும் எடுத்து சொல்ல முடியுமான்னு தான் நிறைய டிஸ்கஷன் பண்ணுவோம். அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா இதை முழுக்க கொண்டு வர முடியல. இப்போது நான் எப்படி பார்ப்பேன்னு நான் சொல்கிறேன். இது வரைக்கும் நான் எந்த யூடியூப் சேனலையும் சொன்னதில்லை. இப்போ ஒவ்வொரு நாளும் திருவருளில் வந்து புத்தம் புது தகவல்களாக தான் நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு ரகசியத்தை நம்ம சொல்லிடுவோம். எப்போவுமே 12 ராசி கட்டங்களை நான் எடுப்பேன். அந்த ராசி கட்டங்கள் எடுத்து பார்க்குறப்ப என்னென்னா, ஒரு வீட்டுக்கு வடக்கு பாதிக்கப்பட்டது அப்படின்னாலே வடமேற்கு அப்படின்னு எடுத்திங்கன்னா ரிஷபராசி இருந்தாங்கன்னா வடமேற்கு தப்பாக இருக்கும். ஓகே. மேசம் மிதுனம் இருந்தாங்கன்னா ஈசானியம் தப்பாக இருந்துச்சுன்னா மேசம் ரிஷப ராசிக்காரங்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. எப்போவுமே நம்மளை வாஸ்து பார்க்குறதுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டாங்கனாலே அங்கே ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்தால் தான் நம்மளை கூப்பிடுவாங்க. கண்டிப்பாக நல்லா இருக்கிறவங்க கூப்பிட போகிறதில்ல. ஸோ நல்லா இருக்கிறவங்க கூப்பிட வேண்டாம். எங்கே பாதிப்புகள் இருக்குதோ அப்போ தான் ஒரு வாஸ்து முறையை கூப்பிட்டு பார்க்கணும். சும்மா எல்லாம் செக் பண்ணுறேன், என் வீட்டை ஆராய்ச்சி பண்ணிக்கிறாங்களே, எந்த வாஸ்து முறையும் கூப்பிட்டு பார்க்கக்கூடாது. எதையா ஒன்று சொல்லிவிட்டு போயிடுவாங்க. அது பொதுவாக மனநிலை, நம்மளுடைய மனம் அப்படிங்கிறது ஒரு பாதிக்கப்படும். அதனால் நேயர்களுமே வந்து எப்போவுமே வீட்டில் ஏதாவது உங்களுக்கு வந்து தொழில் தடை இருக்குது, திருமண தடை இருக்குது, இல்லை வருமானம் அப்படிங்கிறது தடைபட்டு இருக்குது, குடும்ப கணவன் மனைவிக்குள்ள சண்டை பிரச்சனைகளாக இருக்குது, நிறைய விபத்துக்கள், இல்லை ஒரு சில குடும்பங்கள்லாம் உயிரிழப்புகள் நிறைய ஏற்படுது, தொடர்ந்து துர்மரணங்கள் ஏற்படுது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு வாஸ்து முறை கூப்பிட்டு வீட்டை பார்த்துக்கிட்டா போதுமானது. இல்லை இவங்களுக்கு வந்து அந்த வாஸ்துல குறைகள் இருக்கணும்னே எங்களுடைய விதிகள் அந்த மாதிரி போய் உட்கார்ந்ததுனே சில பேருக்கு பார்த்தோம்னா ஒரு வீட்டுக்கு போனோடனே ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். உங்க வீட்டில் இடம் மாறணுன்னே பார்த்தீங்கன்னா இப்போ அது சொந்த வீடு இல்லாமல் அடிக்கடி மாறக்கூடியவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அதை பார்க்க வேண்டிய அவசியம். நிச்சயமா நம்ம தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். பூர்வீகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறோம். பூர்வீகம் அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் அப்படின்னா பூர்வீகம். அதே மாதிரி ஒரு மரத்திற்கு விதை எப்படியோ அதுபோல தான் ஒரு வீட்டிற்கு பூர்வீகம். நீங்கள் பூர்வீகம் சரியாக இருந்தால் தான் நீங்கள் அடுத்தடுத்து வாங்கக்கூடிய வீடுகளும் சரியாக இருக்கும். நீங்கள் பூர்வீகம் தப்பாக இருந்து நீங்கள் எங்கேயுமே நல்ல வீடு கட்டவே முடியாது. நீங்கள் எங்கே அமெரிக்காவில் போய் வாங்கினாலும் சரி, லண்டனில் வாங்கினாலும் சரி, எந்த கண்ட்ரி, நாடு விட்டு நாடு, தேசம் விட்டு தேசம், எங்கே வேணாலும் போங்க, பூர்வீகம் தவறாக இருந்தால் அங்கே போய் நல்ல இடத்துல நல்ல வீடு வாங்க முடியாது. ஓகே. இப்போ பூர்வீகத்துல வந்து பிரச்சனையில இங்கதான் நம்மளோட தாத்தா பாட்டி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க, அந்த வீட்டை இடிக்க வேண்டாம் செய்ய வேண்டாம், நம்ம அப்படியே வச்சுட்டு இருக்கோம்னா கூட நமக்கு வாஸ்து பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்ம எங்க போனாலும் அதுக்கு எங்க போனாலும் பாதிப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே. எப்போ கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா பூர்வீகம் தவறாக இருந்துச்சுன்னா 3ஆம் தலைமுறையினர் தான் பாதிக்கப்படுவாங்க. ஓகே. முதல் தலைமுறை பாதிக்கப்பட மாட்டாங்க. 2ஆம் தலைமுறை ஆவரேஜாக ஓட்டிடுவாங்க. 3ஆம் தலைமுறை 2ஆம் தலைமுறை இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்கிறாங்கல்ல, அந்த குழந்தைகள் பிறந்து 12 வயதுக்கு மேலே, பெண்ணுன்னா ஏஜ் அட்டன் பண்ணா, பையன்னா 12 வயதுக்கு மேலே ஆனாதான் அந்த பூர்வீக வீடு தவறான வீடுகள் அப்படிங்கிறது வேலை செய்யும். அது வரைக்கும் ஒன்றுமே பண்ணாது. அது பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கும். அப்போது இப்போ ஏன் அப்படி இதை சொல்கிறேன்னா, ஒரு ஏஜுக்கு ஒரு பெண் அட்டன் பண்ணிட்டாலே இன்னொரு ஆணை தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதி அவங்களுக்கு வந்துடும். ஒரு 13 வயசுக்கு மேலே ஒரு பையன் வந்துடுறான், ஒரு 15 வயசுக்கு மேலே வந்தான்னா அவனுக்கு ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மனநிலை இயற்கையாகவே ஏற்பட்டுரும். வாலிப காலங்கள் அதுதான். ஸோ அப்போ தான் இந்த வீடு இன்னொருத்தர் தேர்ந்தெடுக்கிறப்ப தான் இதனால ஏற்றுக்க முடியறதில்ல. ஓகே. இப்போ அதனால தான் இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து வடமேற்கு தவறாக இருக்குது, வடமேற்கு வாசல் இருக்குது அப்படின்னாலே அங்கே காதல் திருமணம் அப்படிங்கிற அது மனம் சார்ந்தது. இப்போ வாஸ்து அப்படின்னாலே மனம் குணம் சார்ந்தது தான். இப்போ வடக்கு வாசல் இருக்குது அப்படின்னாலே அந்த இடத்துல கண்டிப்பாக பெண் குழந்தைகள் 2 பேர் மட்டும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நிச்சயமாக காதல் திருமணம் நடக்கும். அந்த காதல் திருமணம் சக்ஸஸ் ஆகுதா அப்படின்னா அதுவும் ஃபெயிலியர் ஆயிரும். இதே ஆண் பையனாக இருக்கான், 2 பையன் ஆண் வாரிசாக இருக்கிறான், ஆண் வாரிசாக இருந்து அந்த வீடு வடக்கு அடைப்பட்ட வீடாக இருக்குது, அக்னி வாசல் இருக்குன்னா அந்த பையன் வந்து 10க்கும் மேற்பட்ட பொண்ணுகளை லவ் பண்ணுவான், ஆனால் எந்த லவ்வுமே சக்ஸஸ் ஆகாது. ஓகே. இப்போ நம்ம குறிப்பிட்ட கால இடைவெளி தான் அந்த வீட்டில் இருப்போம். இப்போ நம்ம வாடகை வீட்லேயே குடியிருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். மிஞ்சி போனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மாதத்துக்கு தான் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த டைம் ஆஃப் பீரியடில் கூட அவங்களுக்கு அது விஷயம் ஆக்டிவேட் ஆகுது, அப்புறம் டீஆக்டிவேட் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியுமா? நிச்சயமா. இப்போது நீங்கள் பூர்வீகம் சரியில்லைன்னா நீங்கள் தவறான வீட்டில் தான் இருப்பீங்க. ஓகே. நீங்கள் எத்தனை வீடு மாறினாலும் தவறாக தான் அமையும். பூர்வீகத்தை சரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த வீடு போனாலும் சூப்பராக இருக்கும். ஓகே. அப்போ நம்ம எல்லாமே அடிப்படையிலேருந்து வரணும். ஒரு மரத்துக்கு வந்து விதை நல்ல விதையாக இருந்தால் அந்த மரம் விருட்சம் வந்து நல்லா வளரும், கிளைகள் நிறையா இருக்கும். அதே மாதிரி தான் பூர்வீக வீடு சரியாக இருந்துச்சுன்னா அதில் வரக்கூடிய சந்ததிகள் எல்லாருமே சூப்பராக இருப்பாங்க. இதில் இன்னொரு டவுட் கேட்குறேன் சார். இப்போ நீங்கள் பூர்வீக வீடு நல்லா இருந்தால் தான் நமக்கு எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்க. இப்போ ஒரு வீடு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பூர்வீக வீட்டில் போய் நம்ம
ஒரு உரிமை கொண்டாடுறதுன்னா அதுல ஏகப்பட்ட பேரினுடைய பங்களிப்பு உண்டு. இவங்களுக்கு வந்து தாத்தா இருக்கலாம், தாத்தா வந்து ஒரு 4 பிள்ளைங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கலாம், அதுல பெண்களுடைய எங்களுக்கு அதுக்கான சொத்துல பங்கு இருக்குன்னு கேட்கலாம். அப்ப இத்தனை பேரையும் நம்ம சரி செய்யறோம். சரி, ஓகே, இப்ப நான் ஒரு இடத்துல ஒரு வீடு வாங்குறேன்ப்பா, என்னோட பாட்டி வீடு வந்து ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்கு, இது யாருமே ஒத்து வர மாட்டாங்க, இப்ப நான் அந்த வீட்டை போய் நான் சரி பண்ண முடியாது, அப்ப எனக்கு சொல்யூஷன் எப்படி கிடைக்கும்? தாராளமா, இது வந்து ஒரு அற்புதமான கேள்வி. இப்போ அண்ணன் தங்கச்சி பழைய வீடுகள்லாம் பார்த்தா 5 பேர் இருப்பாங்க, 3 பேர் இருப்பாங்க, இது இருந்துகிட்டே தான் இருக்கும். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் 5 பேரும் நல்லா இருப்பாங்கன்னா இருக்க மாட்டாங்க. இதில் பாதிக்கப்படுறது வந்து அதிகபட்சம் 2 பேர் 3 பேர் இருப்பாங்க, 2 பேர் சூப்பராக இருப்பாங்க, 3 பேர் சரியில்லாத இருப்பாங்க. நிச்சயமா இந்த கேள்வி வந்து பல பேர் கேட்கக்கூடிய ஆமாம். இதில் வந்து கேட்பாங்க, நான் மட்டும் என்ன பாவம் பண்ணேன், எனக்கு மட்டும் எல்லா பிரச்சனையும் வருது, எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் நல்லா இருக்காங்கன்னு கேட்பாங்க. எப்போவுமே ஒரு வீடு வந்து எல்லாத்துக்குமே கெட்டதை கொடுக்காது. ஒரு வீட்டில் திசைகளை வந்து நம்ம 4 திசைகளை பிரிக்கிறோம் இல்லையா, வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்குன்னு. ஒரு வீட்டில் கிழக்கு மட்டும் பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா 2வது குழந்தை பாதிக்கப்படும். வடக்கு மட்டும் பாதிக்கப்பட்டிருக்குன்னா முதல் குழந்தை பாதிக்கப்படும். அப்போ ஒரு வீட்டுக்கு தெற்கில் ஜன்னல்களே இல்லை, டோட்டலாக தெற்கு வெட்டுப்பட்டு இருக்குது, இல்லை தெற்கு காம்பவுண்ட் சோறு கூட சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா 3வது குழந்தை பாதிக்கப்படும். இப்போ மேற்குன்னா 4வது குழந்தை. இதே வந்து ஒரு சில வீடுகள் வந்து வடக்கு தவறா இருக்கும், முதல் குழந்தை சூப்பரா இருக்கும், ஆனா இந்த 5வது குழந்தை இருக்கு பாருங்க, அதுதான் வடக்குல பாதிக்கப்படும். ஒரு ரவுண்டு தான், கிளாக் வைஸ் தான் நீங்க பார்க்கணும். அப்போ என்னடா முதல் குழந்தை சூப்பரா இருக்குதே, வடக்கு தப்பா இருக்குன்னு சொல்லி வாஸ்துக்காரன் சொல்றானே நினைப்பாங்க. இப்போ 5வது குழந்தை அங்க பாதிக்கப்படும். இதுல சில குழந்தைகள் வந்து நமக்கு அபார்ட் ஆகுறது, இதெல்லாம் அந்த கணக்கு எடுக்க முடியுமா? கண்டிப்பா, அதுவும் 100% எடுக்கலாம். இப்போ பொதுவாகவே ஒரு குழந்தைகள் வந்து கற்பம் தொடர்பானது, பெண்களுக்கு கற்பப்பை தொடர்பான 2 திசை பார்க்கணும். ஒன்று வடமேற்கு மூலை, 2வது அக்னி மூலை. இது 2 தான் பெண்களுக்கு பார்க்கணும். இப்போது பொதுவாகவே அக்னி மூலையில் தெற்கு பகுதியில் ஒரு செப்டி டேங்க், வீட்டுக்கு தெற்கு பகுதியில் ஒரு செப்டி டேங்கோ, தண்ணி தொட்டியோ, இல்லை ஆழ்துளை கிணறோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தொடர்ந்து அவங்களுக்கு வந்து கரு கூடி கலைஞ்சிட்டே இருக்கும். அது சரியாக இருக்க, அது வந்து தங்காது. அதே போல கிழக்கு அடைபட்ட வீடுகள்லையுமே கரு அப்படிங்கிறது தங்குறதே இல்லை. அப்புறம் ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு கிழக்கு பகுதியில் செப்டி டேங்க் போட்டிருப்பாங்க, கிச்சன் நீர். அந்த இடத்துல வந்து செப்டி டேங்கோ, தண்ணி தொட்டியோ, போர்வெல் இருந்தாலும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டியூப் பேபி தான் அந்த இடத்துல நிறைய இடங்கள்ல இன்னைக்கு பிறக்குது. அந்த இடத்துலையுமே 2 குழந்தை இருந்தாங்கன்னா ஒருத்தருக்கு சூப்பராக இருக்கும், அது 2வது குழந்தை இருக்காங்க இல்லாட்டி மூத்த குழந்தை யாரோ ஒருத்தருக்கு தான் குழந்தையின்மை அப்படிங்கிறது ஏற்படும், 2 பேருக்குமே ஏற்படாது. கண்டிப்பா சில வீடுகளில் பார்த்தோம் அந்த மாதிரி. அப்போ என்னடா அக்காவுக்கு நல்லா இருக்காங்களே, தம்பிக்கு குழந்தை பிறக்கலையும்பாங்க. அப்போ அக்னி அப்படிங்கிறது 2 இடத்தையுமே பார்க்கணும். இது 2 வாயு மூலையும் அக்னி மூலை தொடர்படுது. இதே போல வாயு மூலை வாசல் வச்சு அக்னி மூலையில தெற்கு செப்டி டேங்க் வச்சிங்கன்னா 100% டெஸ்ட் டியூப் பேபி தான். தெற்கு வளர்ந்துருக்கும், தென்கிழக்கு தெற்கு வளர்ந்த மாதிரி அந்த இடத்துலயே செப்டி டேங்க், பாத்ரூம் கொடுத்துருப்பாங்க. அப்போது ஒரு வீட்டை வச்சு நீங்கள் 100% என்ன குழந்தைகள் இருக்கும், என்ன பாதிப்புல இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் இது சொல்லும்போது நான் வந்து இப்போ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கிரகங்கள் அடிப்படையிலையும் பாவங்கள் அடிப்படையிலும் நீங்கள் இப்போ நான் உங்ககிட்ட நான் கேட்ட கொஸ்டினுக்கு வந்து நான் ஜாதக ரீதியாக அணுகி அவங்களுக்கான ஒரு தீர்வுன்றதை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் லேட்டாக பிறக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் ட்ரீட்மெண்ட் போங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்யூஷனாக கொடுக்குறோம். ஸோ இப்போ ஒரு வீட்டை பார்க்கும்போது இவ்வளோ விஷயங்கள் கொடுக்குறோன்றது மிகப்பெரிய விஷயம். அதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஒரு சொந்தமா ஒரு வீடு வாங்கிட்டோம், கட்டின வீடு இன்னைக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா அபார்ட்மெண்ட்ன்றது ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா அது கிடைச்சாலே பெரிய விஷயம், எல்லாருக்கும் சொந்த வீடு கனவு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நிலையில இருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு ஒரு அபார்ட்மெண்ட், என்னோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு அபார்ட்மெண்ட்ல போறேங்க. அப்ப எல்லாருமே அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுல பாத்தீங்கன்னா வடக்கு தெற்கு எந்த இதுவும் நீங்க பார்க்க வேணாம், ஆல்ரெடி ஃபுல்லா வந்து நாங்க வாஸ்து பார்த்து தான் நாங்க கட்டியிருக்கோன்ற ஒரு வார்த்தையை சொல்லிடுவாங்க. ஸோ நம்மளோட நம்பிக்கையில உள்ள போயிடுவோம். கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல கிச்சன் இருக்குமோ அங்க வந்து உங்களுக்கு பாத்ரூம் இருக்கும், எங்க பாத்ரூம் இருக்கணுமோ அங்க கிச்சன் அமைஞ்சிரும், இதெல்லாம் வந்து இடகுடமா அமைஞ்சிரும். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா பொதுவாகவே வந்து இன்னொரு டவுட் என்னன்னா, நிறைய பேருக்கு எப்பவுமே கிழக்கு பக்கம் பார்த்து தான் நம்மளுடைய அடுப்பு இருக்கணும், கிழக்கு பார்த்தா நம்ம அடுப்பு வைப்போம் இல்லையா. அதே மாதிரி கடவுள் வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கும் போதும் விளக்கு ஏற்றுறதுமே நம்ம கிழக்கு நோக்கி ஏற்றக்கூடிய ஒரு அமைப்புன்றது உண்டு. இப்ப இருக்க வீட்டுல அதுவும் நம்ம சொன்ன மாதிரி குட்டியா இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட் டைப்ல இருக்குது, எந்த இடத்துல இருக்கோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தா போதும். ஸோ எனக்கு கிழக்கு பக்கம் எங்கிட்டு தெரியுதோ தோணுதோ அப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு போறாங்க. இப்போ இது வந்து நம்ம குற்றமா பாக்குறதா, இல்ல இருக்கிற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி தான் இதை போய் நான் ஆல்ட்ரேட் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய வாஸ்து நிபுணராக நீங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னவா இருக்கும்? நிச்சயமா இந்த அப்பார்ட்மெண்ட் கலாச்சாரம் இப்போ சமீப காலங்களில் தான், கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த அப்பார்ட்மெண்ட் கலாச்சாரம் அப்படிங்கிறது இந்தியாவில் அதிகளவு வந்துருச்சு.
இப்போது அப்பார்ட்மெண்ட்டில் வந்து குழந்தையின்மை அப்படிங்கிறது பெரும்பாலும் இருக்காது. நிச்சயமா. நீங்கள் தனி வீடுகள்லையும் கூட குழந்தையின்மை அப்படிங்கிறது ஏற்படும். பட் அப்பார்ட்மெண்ட்டில் அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. இது என்னோட அனுபவத்தில் நாங்கள் பார்த்தது. அப்பார்ட்மெண்ட்டில் என்ன பாதிப்புகளை கொடுக்கும்னா, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க பெரும்பாலும் அடிமை தொழில், அடிமை வேலைகள் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. சுய தொழில், சொந்த தொழில் செய்கிறவங்க வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் பெருசாக வெற்றி அடையிறதில்ல. எல்லாருமே சொல்கிற மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் கிழக்கு ஜன்னல் வச்சு வடக்கு ஜன்னல் வச்சு அப்பார்ட்மெண்ட் இருந்தால் சூப்பராக இருக்குமாங்க. அந்த மாதிரி இருந்தால் நல்லாவே இருக்க மாட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே கிழக்கு வடக்கு ஜன்னல்கள் வச்ச அப்பார்ட்மெண்ட்டில் மேற்கு திசை பார்த்து தான் தலைவாசல் கொடுத்துருப்பாங்க. நிறைய அப்பார்ட்மெண்ட்டில் மேற்கு வந்து உச்சவாசல் கொடுக்க மாட்டாங்க, இல்லை மத்திய வாசல் கொடுப்பாங்கன்னா அதுவும் கொடுக்க மாட்டாங்க, நீச்ச வாசல் கொடுத்துருவாங்க. அதனால தான் அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரிவுகள் அப்படிங்கிறது ஏற்படுது. நிச்சயமா. ஏன் முன்னேற்றத்தை கொடுக்கலன்னா அதுதான் காரணம். ஏன்னா இந்த வாஸ்துவை பொதுவாக எடுத்துக்கிட்டு வடக்கு கிழக்கு ஜன்னல் வடக்கு கிழக்கு ஜன்னல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் நம்ம எடுத்துக்கவே முடியாது. வீட்டுடைய வாசல் எப்படி கொடுத்துருக்குறாங்க, ஜன்னல்கள் எப்படி அமைச்சிருக்கிறாங்க, எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம அதில் பலன் எடுக்க முடியும். அதே போல் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பார்ட்மெண்ட்டுக்கான என்ட்ரி கொடுக்குறாங்க இல்லையா, லிஃப்ட் எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கணும். ஈசானியத்தில் லிஃப்ட் இருந்தாலும் தவறு தான். ஒரு சில அப்பார்ட்மெண்ட்டில் ஈசானியத்திலே படிக்கட்டு கொடுத்துருப்பாங்க, அதுவும் தவறு தான். செப்டி டேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன்னா அப்பார்ட்மெண்ட் பொதுவானது, மொத்தமாக கொண்டாந்து ஈசானியத்தில் போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா ஈசானியத்தில் தான் என்ட்ரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ லாரி வந்தால் கழிவு எடுக்கணும், ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஈசானியத்திலே கொடுத்து வச்சுருப்பாங்க. அப்போ இதெல்லாம் முழுக்க முழுக்க தவறான ஒன்று. அதனால தான் அப்பார்ட்மெண்ட் கலாச்சாரத்தில் பெருசாக ஜெயிக்க முடியறதில்ல. மற்றபடிக்கு நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் 100% வாஸ்து எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 50% அப்பார்ட்மெண்ட்டில் வாஸ்து எடுக்கலாம். ஆனால் அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கைக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு பெரிதாக பாதிப்பை கொடுக்கறதில்ல. பெருசாக பாதிப்பு கொடுக்காது. என்னென்னா பொருளாதாரம் இருப்பு அப்படிங்கிறதும் பெருசாக இருக்கிறது இல்லை. இப்போ கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இஎம்ஐ இவங்களாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அப்பார்ட்மெண்ட் கலாச்சாரத்தில் அதிக அளவு இருக்கும். கண்டிப்பாக தனி வீடுகளில் இருக்காதா, இருக்குமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வரும். கண்டிப்பாக தனி வீடுகள் இருக்கும், ஆனால் அதிக அளவு இருக்கிறது அதுதான். நீங்கள் சாஃப்ட்வேர் கம்பெனி எடுத்துட்டிங்கன்னா பெரும்பாலும் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்கக்கூடியவங்க அதிக அளவு தங்கியிருக்காங்கன்னா ஒன்று அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க, இல்லை காம்ப்ளெக்ஸ்னு ஒரு 5 வீடு 3 வீடு இருக்கிற வீட்டில் இருப்பாங்க. தனி வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு 10% பேர் தான் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க தனி வீட்டில் இருப்பாங்க. கண்டிப்பாக இது கடந்த 3-4 ஆண்டுகளாக ஆய்வு செஞ்சு பார்த்தது. அப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு அப்பார்ட்மெண்ட்டை குறை சொல்லவே முடியாது.